அன்புமிக்க பெரியவர்களே, இப்ப நான் தெளிவா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சொல்றது கவனிக்கிறீங்களா? சொல்றது விளங்குச்சுங்களா? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டு பிள்ளைகளிடத்திலே எவ்வளவு அன்பு காட்டினார்கள், மனைவி மாட்டை எப்படி அன்பு காட்டினார்கள். இந்த அன்பை நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். அன்பு ரொம்ப வேலை செய்யும் அன்பர்களே. நீங்க அடிச்சு திருத்துறதை விட, உங்க மனைவி ரொம்ப கத்துறா ஒரு சில நேரங்கள்ல, நீ திரும்ப கத்த, அவ திரும்ப கத்த, என்னைக்கு போய் முடியும்? வீடுகள்ல பிரச்சனை ஆரம்பிக்கிறதே நாவால தான் அன்பர்கள். ஆனா திரும்ப கத்துறதை விட்டுருங்க. அவங்க சில நேரம் கோபமா இருந்தாங்க, அமைதியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அமைதியான செய்தி சொல்லி பாருங்க, அவர்கள் என்ன பிரியமா உங்க மேல ஆயிடுவாங்க தெரியுங்களா? இந்த அன்பு முறைகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பெருமானார் வாழ்க்கை எப்பவெல்லாம், இப்ப மட்டும் இல்ல, எப்பவெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க கேள்விப்படுறீங்களோ, உலமாக்கள் பயான் மூலமா நீங்க சொல்றாங்களோ, அத வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி பார்க்கணும். உடனே அது ரொம்ப பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, பெருமானுடைய சுன்னத்துகள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்களை உண்டாக்கக்கூடியதாயிரும். விளங்குங்களா அன்பர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலை செய்து அந்த அனஸ்ல சொல்றாங்க, நான் 10 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வேலை செய்தேன். ஒரு முறை கூட நான் செய்த தவறுகளை பெருமானார் ஏன் இப்படி செய்தாய் என்றோ, நீ ஏன் இந்த மாதிரி சொன்ன செய்யலை என்றோ என்னிடத்திலே கோபித்துக் கொண்டதே இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கவனி. யாரு வேலைக்காரட்ட ஒரு முறை கூட பெருமானார் கோபித்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம காலையில இருந்து நம்ம பொண்டாட்டிக்கு எத்தனை தடவை கோச்சுக்கிறோம், ஏண்டி அப்படி செய்யல, ஏன் அயன் பண்ண சொன்ன, ஏன் அயன் பண்ணல, ஏன் சட்டை சரியா துவைக்கல. அன்பர்களே, இதெல்லாம் அவர்கள் மீது கடமை இல்லாமல் நமக்காக செய்கிறார்கள். ஆனால் 1000 முறை அவர்கள் மீது வருத்தப்படுகிறோம், கோபித்துக் கொள்கிறோம் அவர்கள் மீது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அனஸ்ல சொன்னாங்க, ஒரு முறை கூட கோபித்துக் கொண்டதே இல்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெருமானார் கோபித்துக் கொண்டதே இல்லை. அன்போடு பாசத்தோடு நடந்து கொண்டார்கள். ஆனா அன்பர்கள் எல்லாம் கவனிங்க, மனைவியிடத்தில் அன்பு காட்டினார்கள் உண்மைதான். கண்டிக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது பெருமானார் கண்டிக்கவும் செய்தார்கள் பெண்கள். ஒரு முறை பெருமானார் பேசிட்டு இருக்கிறாங்க அன்னை ஆயிஷா நாயகத்தோட. அப்ப ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, இந்த பெண் வந்துட்டு போனாங்க. யாருமான்னு கேட்டாங்க. குட்டையா இருப்பாங்கல்ல, அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் முகமே மாறிடுச்சு. எப்படி சொன்னீங்க இந்த வார்த்தையை? நீங்க சொன்ன இந்த வார்த்தையை 7 கடல் தண்ணியில முக்கினாலும் கடல் அசிங்கமா போயிடும், அசுத்தமா போயிடும். அவ்வளவு பெரிய வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க. பிற தாய்மார்களை பற்றி, பிறரை பற்றி, பிற யாரை பற்றியாவது குறைகளை சொல்வதை பெருமானார் அறவே அனுமதிக்கவில்லை. மிக கடுமையான முறையில் கோபித்துக் கொண்டார்கள். ஒரு சில நேரங்களில் அவர்கள் மனைவிமார்கள் செய்த தவறுக்காக வேண்டி 40 நாட்கள் மனைவி பேசாமல் இருந்திருக்கிறார்கள். வீட்டுக்கே போகாம பள்ளிவாசல் தங்கிட்டாங்க சில நேரங்கள்ல. அப்ப அவர்கள் மன்னிப்பு கேட்ட பின்புதான் வீட்டுக்கு சென்றார்கள். அப்படியும் செய்தார்கள். முகத்துல அடிக்க மாட்டாங்க, ஓய் அடிக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி கோவம் வந்தா மௌனமா இருந்துக்குவாங்க. நீங்க மௌனமா இருந்து பாருங்களேன், போட்டு சாத்துறது மாடு அடிச்ச மாதிரி அடிக்கிறது அவங்களை போட்டு. இது மார்க்கம் நமக்கு சொல்லி தரவில்லை என்பர்களே. அன்பை கொண்டு திருத்துங்கள். அப்பயும் திருத்த முடியலையா, மௌனமா இருங்க. 2 நாளைக்கு நீங்க பேசாம இருந்து பாருங்க. அப்புறம் அவங்களே தெரியாம செஞ்சுட்டீங்க, மன்னிச்சுங்க என்று பேசாம இருக்காதீங்க. நீங்க முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல என்று அவங்களா வருவார்கள். அவர்கள் உங்க பிள்ளைகள் அவர்களாக திருந்துவார்கள். அன்பு முறையை கொண்டு கடைபிடிக்கும் வாழ்க்கையை பெருமானார் நம்ம கற்றுக் கொடுத்தார். அன்பர்களே, அப்ப அதே நேரத்தில் எது என்ன சொல்ல வந்த, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் பெருமானார் மிக கடுமையாக கண்டிக்கவும் செய்தார். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது தொழுதுட்டு வர்றாங்க. பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது நசிஹை செய்யுங்க, அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா இது பெண்கள் பயான் என்று போட்டிருக்கு, தாய்மார்கள் தான் இங்க அதிகமாக வந்திருக்கிறார்கள். அவங்களும் கவனிக்கணும் இல்லையா? நல்லா கவனிக்க தாய்மார்களே. அப்ப பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகிலே பெண்களைத்தான் அதிகமாக பார்த்தேன்னு போட்டாங்க. ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. அவங்க நடுங்கிட்டாங்க பெண்கள்லாம். பெண்களைத்தான் நரகத்தில் அதிகமாக நான் பார்த்தேன். உடனே கேட்டாங்க, யார சொல்ல என்ன காரணம்? 2 காரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று சொன்னார்கள், துக்ஃபிர்னல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன. நீங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி மறந்து நடந்து கொள்கின்றீர்கள், மேலும் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக பேசுகின்றீர்கள், அதிகமாக சாபம் விடுகின்றீர்கள். இந்த 2 காரணத்தினாலே திட்டு ஏற்று பேச்சு அதிகமாக செய்கின்றீர்கள். இந்த 2 காரணத்தினாலே நரகத்துக்கு அதிகம் போகின்றீர்கள் என்றார். அதாவது இந்த 2 காரணத்துல வேற காரணத்திலையும் போகலாம், ஆனா அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறது காரணம் என்னங்க? கணவனுக்கு மாறு செய்யறது. 2வது என்னங்க? தேவையில்லாத பேச்சு, வீணான பேச்சு, அடுத்தவனை பத்தி கீபத்து, பொய், புறம், பசாது, ஏச்சு பேச்சு வாயில எக்கச்சக்கமா வர்றது. இந்த 2 காரணத்தினால் தான் நரகத்திற்கு அதிகம் போகின்றீர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, தாய்மார்களே, இப்ப நான் சொன்ன செய்தியை ஞாபகம் வச்சுங்க, திருத்த பாருங்க வாழ்க்கை. கணவனுக்கு மாறு செய்யணும், அதையும் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நண்பர்களே, தாய்மார்களே, நல்லா நல்லா செவித்தாழ்த்தி கேட்டுங்க. கணவருக்கு மாறு செய்யற அர்த்தம் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவன் எல்லா சேவையும் செஞ்சிருப்பான். உங்களுக்காக தான் அவன் வாழ்நாள வெயில்ல போய் அலையறான். எதுக்காக வேண்டி? அந்த மனைவி மக்கள் நல்லா இருக்கணும்காண்டி. அவன் போய் வெயில்ல மூட்டை துமக்கிற பாக்குறீர்கள். தெரு தெருவாக அந்த கொடூரமான அக்னி வெயிலே வேர்வை தூத்த ஒரு கொடை கூட இல்லாம கொடை ரிப்பேர்னு போறான். அவன் கொடை ரிப்பேர் போறான். கொடையில ஒரு தலைக்கு ஒரு கொடை கூட இருக்காது. வண்டி இழுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களை பார்க்கின்றீர்கள். இவைகள் எல்லாம் ஏன் அவரை செய்கிறார்கள்? மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். கடையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி நண்பர்களே, என்ன இது? சில பேர் வெளிநாட்டுக்கு போயிடறான், 2 வருஷம் விட்டுட்டு போயிடுறான். அந்த 2 வருட காலங்கள் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அது அந்த பாலைவன வெயில்ல போய் என்ன சிரமப்படுறாங்கிறது போய் பார்த்தாலும் தெரியும். அவன் அங்க பாலைவன வெயில்ல வேலை செஞ்சு பிளம்பர் வேலை, கட்டிட வேலை, பெயிண்டிங் வேலை, அந்த வெயில ரோடு போடுற வேலை இங்க இருந்து போய் செஞ்சு அனுப்புறான். இவன் ஏசி ரூம்ல தூங்குறதுக்காக வேண்டி, இவன் நிம்மதியா இருக்கிறதுக்காக வேண்டி தூங்குறான். இவன் அல்லாஹ்வை மறந்து என் கணவர் சந்தோஷமா வரணுமே, யா அல்லாஹ் என் கணவருக்கு நிம்மதியாக்க அல்லாஹ், அந்த வேலையை லேசாக்க அல்லாஹ், அந்த வேலையை ரப்பரி அப்படி 5 வக்த் தொழுது அல்லாஹ்ட துஆ கேட்காம இவன் ஏசி ரூம்ல டிவியை உட்கார்ந்து புது புது பட கேஸ்ட் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அன்பர்களே, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாதவன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நரகத்துக்கு போறதுக்கு காரணம் கணவனுடைய நன்றி இல்லாம நடந்துக்கிற. நீ அவன் எவ்வளவு உழைச்சான். அவன் இளமை காத்திருந்து முதுமை அடைகிற வரைக்கும் அவன் எத்தனையோ பேர் தொழுகையை கூட விட்டான். தொழுகா நரகம் போவான்னு தெரியும். ஆனா தொழுகையை விட்டு, தீனை விட்டு, குர்ஆன் ஓதுறதை விட்டு, மார்க்கம் தேடுவதை விட்டு, அன்பர்களே பெரியார்களே, ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு குர்ஆன் ஓதவே டைம் இல்ல, வியாபாரம் விவசாயம் போட்டேன், வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, இன்னும் கூட குர்ஆன் ஓதல அப்படின்னு சொல்லி காமிச்சார். வெக்கமா இருக்கு கேட்கறதுக்கு. இவ்வளவெல்லாம் அவன் ஏன் விட்டுட்டு அவன் உழைக்கிறான்? என் முஞ்சாதி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆனால் பெருமாள் சொன்னாரு, இவ்வளவு செஞ்சிருப்பான், அவன் கேட்ட ஒரு சாமான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். உடனே சொல்லிருப்பா, உடனே என்னைக்கு நல்லா செஞ்சீங்க நீங்க. பெருமாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீ கொண்ட என்னைக்கு சுகம் பெற்றேன், என்னைக்கு நல்லது செஞ்ச, என்னைக்கு அடுத்த வாங்கி கொடுத்த, இவ்வளவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். ஆனா என்னைக்கு வாங்கி கொடுத்தேன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவான். இன்னும் சில பொம்பளைங்க, அப்பவே எங்க அத்தா வேணாம் தான் சொன்னாரு, இந்த புருஷனுக்கு வேணாம் தான் சொன்னாரு, எங்க அம்மா தான் கட்டி வச்சுட்டாங்க. இப்ப புள்ள பத்தி பேரம் பேத்தி எடுத்திருப்பா, கிளவியா போயிருப்பா, அப்ப சொல்றாங்க 80 வயசு ஆச்சு கிளவனுக்கு, கிளவிக்கு எங்க அம்மா எங்க அத்தா அப்பவே இந்த வீட்டுல வேணாம் தான் சொன்னாரு, ஏதோ சண்டை வந்துச்சுன்னு சொன்னா உடனே ஆரம்பிச்சிடறான். அன்பர்களே, இவ்வாறாக கணவனுக்கு மாறு செய்வதிலே கெட்டிக்காரர்கள் அவர்கள். கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரணத்தால் நரகம் செல்லுவார்கள். அன்பர்களே, யோசிச்சு பாருங்க. கணவர் நமக்காக வேண்டி இவ்வளவு எல்லாம் தியாகம் செய்யறாரு. மனைவி எப்படி இருக்கணுங்க? பெருமாள் சொன்னாங்க, இதா ராத்துக்கு சர்றத்துக்கு, அவளை பார்த்தால் உனக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாக. வெளியில அவ்வளவு உழைத்து களைத்து வரக்கூடிய கணவன், அவன் 1000 கோவம் வெளியே சந்திச்சிருப்பான். ஒவ்வொருத்தரும் வெளியே வரக்கூடிய கஷ்டங்கள், ஒரு கடையில் கஸ்டமரா, ஒரு கடையில சேல்ஸ்மேனா இருக்காரு, வரக்கூடிய 4 கேள்வி கேட்பான். எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாக்குறோம். அன்பர்களே, அவ்வளவு கஷ்டங்களை கண்டக்டர் பாக்குறோம். நம்ம வர்றோம் 50 பேர் ஏறோம், 50 பேரும் கேள்வி கேட்பான். கொஞ்சம் தள்ளி நிப்பாட்ட, ஏன் தள்ளி நிப்பாட்ட கேட்பான். முன்னாடி நிப்பாட்டாம போயிட்டா ஏன்னா நிப்பாட்ட. இவ்வளவு எல்லாம் அவர்கள் அத்தனை பேர் சொல்லையும் கேட்டு அமைதியாக வீட்டுக்கு வரும் பொழுது சில நேரம் எரிச்சல் இருக்குதான் செய்யும். அவங்களுக்கு உழைத்து கிடைத்த மனுஷர்கள் வந்து வரதான் செய்வாங்க. எதையாவது சில கோபமா 2 வார்த்தை கேட்கதான் செய்வாங்க. ஏன் நீங்க வச்ச நீ இதை அப்படின்னு. அந்த என்ன வறண்டது சிறுசிறு இருக்கிறீங்க, குரங்கு முஞ்சி மாதிரி அப்படி இவன் திருப்பி 2 கத்துறது. எங்க போய் முடியும்? கடைசி 2 சேர்ந்து போய் விவாகரத்துல முடியும். அன்பர்கள் அப்படி இருக்க கூடாது. என்ன செய்யணும்? அவர்களை வரக்கூடியவர்களே குளிர்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடியவர்களாக, பார்த்தால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். ஆனா எனக்கு நேர் தலையில பெருமாள் சொன்னாங்க, உன் கணவர் உன்னை பார்த்தால் நீ உன்னை மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி உன் வாழ்க்கை இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் கணவர் வெளியூர் போய் வர்றார், ஒரு கணவர் காலையிலிருந்து உழைச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணுங்க? அழகிய உடைகளை உடுத்தி, அழகிய சேலைகளை கட்டி, பூக்கள் வைத்து, நறுமணமாக முகமலர்ச்சியா நிக்கணும். வீட்டுல இருக்கும் போது உன் அலங்காரத்தை யாரு காட்டணும்? நல்லா கவனிங்க தாய்மார்களே. புது சேலை வாங்கி வச்சிருக்கிற யாரு காட்டுறது? ஊரு காட்டுறதுக்கு, புருஷனுக்கு காட்டுறதுக்கு. ஆனால் நம்முடைய தாய்மார்கள் வெளியிலே கிளம்புவதற்கு பார்த்தால் காலையிலே 10 மணிக்கு கல்யாணம் பண்ணா காலைல பஜ்ரோட 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கிளம்புறாங்க. குளிச்சு ட்ரெஸ் மாத்தி முடிச்சா மணி 9:15. அதுக்கு பின்னாடி பைக் வச்சு கத்துறான், சீக்கிரம் வாடி சீக்கிரம் வாடி. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குதுங்க. அதெல்லாம் முடிச்சு சீரி சிங்காச்சு கொண்டைக்கு பூ வச்சு அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி ஒரு சேலை கட்டி கண்ணாடியில பார்த்து அழகா இல்ல இன்னொரு சேலை கட்டி அதையும் அவுத்து மாத்தி, அன்பர்களே ஜாக்கெட் கொஞ்சம் மேட்சா இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சிங் கடையா அலைஞ்சு வாங்குறாங்க. கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்குது. எல்லாத்தையும் போட்டு வெளியில வந்த பின்னாடி கதவு பூட்ட போய் கொஞ்சம் இருங்க லிப்ஸ்டிக் மறந்துட்டேன்னு போய் லிப்ஸ்டிக் போட்டு வந்துடுறான். அழகா போய் அப்படியே, அதுவும் பஸ்ல போகும்போது வண்டியில போகும்போது பார்த்தா சில நேரங்கள்ல போர்வையில் ஒரு முக்காடுன்னு ஒரு போர்வையில் வெக்கம் இல்லாம போத்திக்கிட்டு
நடுவில் திறந்து வேற காமிச்சுக்கிறது. ஏன் லிப்ஸ்டிக் போட்டு பார்க்கலன்னா என்ன அர்த்தம்ங்க? நடுவில் திறந்து வேற காமிச்சுக்கிறா, திறந்து வலையில வேற காமிச்சுக்கிறது. நண்பர்களே, வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் அவுத்து போட்டு பழைய நாத்த பிடிச்ச நைட்டி தூக்கி மாட்டிக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஜி, இதெல்லாம் அலங்காரத்தை வெளியே காமிச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோ நாத்த பிடிச்சி கக்கூசுல கிடக்கும், ஒரு கை தொங்கிட்டு இருக்கும் முன்னாடி, அதை தூக்கி மாட்டி வீட்டுல உட்காந்துக்கிறான். அப்ப யாருக்கு காமிச்சு இத்தனையும்? புருஷன் வீட்டுல இருக்கிறான், அலங்காரத்தை பாக்குறவன் புருஷன், தெருவே ஆளை காட்டுறது வீட்டை நாத்த பிடிச்ச கையில பக்கத்துல தான் நாத்த அடிக்குது. ஏன்டே இது வீட்டுல தானேங்களே, வெளியே போகும்போது அல்லாஹ் அக்பர். தலைகீழ இருக்குது நண்பர்களே நம்முடைய கதி. அப்ப உன்னுடைய அழகை, உன் சேலையை ரசிக்க வேண்டியவன் உன் புருஷன், நீ போட்டுக்க நகையை